குவைத்தோட ராணுவம் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவா இருக்கு. ட்ரோன்கள் அவங்கள நோக்கி வருது, மிசைல்கள் அவங்கள நோக்கி வருது, வார்னிங் கொடுத்துக்கிறாங்க. சென்ட்ரல் கமாண்ட் ஈரானோட 4 ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ணியிருக்கோம். ஒன் வே அட்டாக் ட்ரோன் காமிகாசி ட்ரோன்களை லான்ச் பண்ணாங்க. நாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல டவுன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ட்ரோன்கள் இந்த ரீஜனுக்கு வந்து பண்ண இமீடியட் த்ரெட்டா இருந்துச்சு, அங்க இருக்கக்கூடிய மேரிடைம் டிராபிக்கு. அதனால டவுன் பண்றோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க அமெரிக்காவோட ஃபோர்ஸஸ். அது மட்டும் இல்லாம கூடவே ஈரானோட கோஸ்டல் ஏரியால இருக்கக்கூடிய சர்வைலன்ஸ் ரேடார்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, கோர்க் அப்புறம் கொஷிம் தீவுகள். ஸோ அந்த தீவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறோம், எங்களை தாக்குதலா ஃபர்தரா பண்ணக்கூடாதுன்றதுக்காக நாங்க டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு நியாயப்படுத்தி இருக்காங்க. வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. ஈரானோட கோஸ்டல் சைட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த தீவுகள்ல இருக்கக்கூடிய ரேடார் சைட்ஸ் கோர்க் அப்புறம் கொஷிம் தீவுகள்ல இருக்கக்கூடியத தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. திரும்பவும் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. அதாவது முன்னாடி 40 நாள் இருந்த அளவுக்கான தாக்குதல் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அமெரிக்கா ஸ்லோவா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, முன்னாடி மாதிரி இல்ல. ஏன்னா சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது இல்ல. ரெண்டாவது அவங்களுக்கு இலக்குகள் தெரியல, அதனால தெரியுது. ஸோ அதனால இப்போதைக்கு அந்த மேரிடைம் டிராபிக்கை ரெடி பண்றது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்றது, ரெண்டாவது ஈரான்குள்ள தாக்குதல் பண்றது. ஸோ கண்டினியூஸா தாக்குதல் நடந்துட்டே இருக்கும்போது அந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா சீர்குலையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏதோ ஒரு வழியில அந்த நாட்டுக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷன் வந்துச்சுன்னா அந்த டைம்ல பிரிவினைவாதத்தை உருவாக்கிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமா அப்படின்ற கேள்வி. அவங்க பலவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கலாம். பட் ஆனா அமெரிக்கா ஒரு புது அப்ரோச்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈரானை அணுகியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டன்டா அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது போல அமெரிக்கா ஸ்லோவா கான்ஸ்டன்டா அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, இது ஒரு அன்ஜஸ்டிஃபைடு அக்ரஷன். அமெரிக்கா என்ன சொல்றாங்க, ஈரானோட அக்ரஷனுக்கு எகெயின்ஸ்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் அட்டாக் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா ரியலா அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணதுன்னா அமெரிக்கா. அவங்க இந்த பகுதியில பண்ணும்போது பதிலுக்கு ஈரான் ரிட்டாலியேட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது இருதரப்புலயும் வந்து பண்ண இது போல பிரச்சனைகள் ஆகுது. ஸோ இந்த தடவை ஈரான் டார்கெட் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா குவைத், பெஹ்ரைன் பயங்கரமான அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. ஹெவியா சத்தங்கள் கேட்டதா சொல்லப்பட்டு வருது, வெடி சத்தங்கள். அமெரிக்கா சொல்ற மாதிரி எல்லாத்தையும் டவுன் பண்ணிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிசைல் லான்ச்சஸ் நடந்திருக்கு, ட்ரோன் லான்ச்சஸ் நடந்திருக்கு. ஸோ ஈரான் ஒரு லார்ஜ் அட்டாக், முன்னாடி போர் நடந்தது இல்லையா அதே போல ஒரு பிக்கஸ்ட் அட்டாக் இந்த சீஸ்பயருக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அமெரிக்கா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னா இல்ல. ஈரான் பெருசா அட்டாக் பண்ணி இருந்துக்கிறாங்க. பல பகுதிகளில் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. பெஹ்ரைன் அப்புறம் குவைத்துல நடந்திருக்கு. சைமல்டேனியஸா கேட்டதா சொல்லப்பட்டு வருது. அட் த சேம் டைம் ஈரான்குள்ளேயும் ஷிக்ரி தீவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. இந்த தாக்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு யூஎஸ் ஸ்ட்ரைக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது போல செய்திகள். இந்த 5 ஸ்ட்ரைக் ஈரான் மேல நடந்ததுல குறைஞ்சது ஒரு நபர் இறந்திருக்கலாம். ஐஆர்ஜிசியை சேர்ந்த ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்பை சேர்ந்த ஒரு நபர் இறந்திருக்கலாம் அப்படிங்கிறது போல. ரெண்டாவது ஃபைட்டர் ஜெட்டோட ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஈராக்கோட பாக்தாத்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ ஈராக்கோட ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தி ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்வி. ஸோ இஸ்ரேல் லெபனான்ல எஸ்கலேட் பண்றாங்க. இப்போ அமெரிக்கா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இஸ்ரேலையும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள், இல்ல ஈரான் அமெரிக்கன் பேசஸ் மட்டும் அடிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ எது எப்படியோ இருதரப்புலையும் வந்து பார்த்தா ஒரு புதுவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ். ஆனா ஈரான் அட்டாக்கை கம்மி பண்ணல, இஸ்ரேல் அடிக்காம அமெரிக்காவை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய வேரியேஷன். ஸோ அவங்க வந்து இஸ்ரேல் அடிப்பாங்க அப்படிங்கிற அமெரிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்ல, இங்க அமெரிக்காக்கு தான் அடி விழுகுது அப்படிங்கிறதுனால அமெரிக்கா இப்ப என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண போறாங்க. அமெரிக்காக்குள்ள அவருக்கு ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருக்கு. ஏன்னா ஈரானோட கார்கு தீவுகள்லாம் வெடிசத்தங்கள் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. ஆனா இல்ல அப்படிங்கிறது போல ஈரானோட மீடியாக்கள் தரப்பு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தா ஈரான் அதிகப்படியான ஆயில் ஏற்றுமதி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா அது ஒரு பேஸாவே பயன்படுத்துறாங்க. ஏற்றுமதிக்கான பேஸாவே ஈரான் வந்து பண்ணா அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மேல ஒரு தாக்குதல் அப்படிங்கிறதோட ஒரு கேள்வி. ஏன்னா அமெரிக்காவோட படை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேரிடைம் ஆப்ரேஷனை வந்து பண்ணியிருந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த எஸ்கலேஷனுக்கு ஸ்டார்டிங்கே அதுதான். சாங்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வெசல் எம்டி டபினா அப்படிங்கிற ஒரு வெசல் கப்பல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன்ல
போயிட்டு இருக்கும்போது இண்டோ பேக் கமாண்ட் அப்படிங்கிறது போல இண்டோ பசிபிக் கமாண்ட் அப்படிங்கிற தனி கமாண்ட். எப்படி மிடில் ஈஸ்டுக்கு ஒரு போலீஸ்காரங்க சென்ட்ரல் கமாண்ட் இருக்காங்களோ அது போல அமெரிக்கா வந்து இந்தியா ஓசனுக்கும் அப்புறம் பசிபிக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓசனுக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. அதுதான் இண்டோ பேக் கமாண்ட். அவங்களோட ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியில ஈரானோட சாங்ஷன் பண்ணப்பட்ட தடை செய்யப்பட்ட கப்பல் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல யூஸ் பண்ணி போறதுனால நாங்க தடுப்போம். அதை வந்து அவங்க ஒரு இதா யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது போல அமெரிக்கா வந்து பண்ண இப்ப ஈரானோட கப்பல் ஈரானோட ஏற்றுமதிக்கு எதிராக அவங்க வேலை செய்யறதுனால ஈரான் பதிலுக்கு அங்க சைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய கப்பலை அடிக்க. இப்ப அதனால இப்ப பதிலுக்கு மாறி மாறி அட்டாக் பண்ணிக்க அப்படிங்கிறது போல இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ வார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அதுக்கு ஏற்றபடி ஆக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரீடம் ஆஃப் மென்யூவர் அப்படிங்கிறது சாங்ஷன் பண்ணப்பட்ட இதுக்கு வந்து தடை அப்படிங்கிற அமெரிக்காவோட இண்டோ பசிபிக் கமாண்ட் இப்போ சொல்லிக்கிறாங்க. ஸோ இங்கே தான் இந்த மாதிரி அட்டாக் நடந்துட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த கிரியேட் சமூக இஸ்ரேலோட வடக்கு பகுதியில் ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க ஹிஸ்புல்லா. ஸோ ஹிஸ்புல்லாக்குள்ளேயும் வந்து பார்த்தா அட்டாக் நடக்குது, அவங்களும் தடுத்து நிறுத்திருக்காங்க. ட்ரோன்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எஸ்கலேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைம்ல ட்ரம்ப் அவர்கள் தேவதூதரோட ஸ்பீச் இல்லைன்னா எப்படி? அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஃபார்மர் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும் போல தெரியுது. அதே அவர் வந்து பார்த்தீங்கன்னா போறாரு, ஒரு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க அமெரிக்காவோட விவசாயிகள்னா அப்படின்னா அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்றேங்க அப்படின்றதுக்காக நாகரிகம் கருதி சபை நாகரிகம் கருதியா சொல்லணும். அதுக்கு மேல அவர் என்ன பேசுறாருன்னா, நான் கொஞ்சம் சீக்கிரமா போகணும், ஏன்னா ஃபைட்டிங் வார் நடந்துட்டு இருக்குது ஈரான்ல, ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரமா போகணும், நிறைய ஸ்பீக்கர் லிஸ்ட்ல இருக்கு, நம்ம இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் எல்லாம் கேட்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து வாஷிங்டனுக்கு போகணும், ஏன்னா உங்க எல்லாத்தையும் நான் பாதுகாக்கணும் இல்லையா, ஓகே, அதனால சீக்கிரமா நான் போகணும். எனக்கு வந்து பார்த்தா உங்களோட லைஃப் ஸ்டோரிலாம் தேவையில்லை. இந்த ஒலிம்பிக் காய், இந்த காய், ஸ்பெசிஃபிக்காக ஒரு காய் கம்ஸ் இந்த காய், அதெல்லாம் ஓகே தான். அதனால இப்போ முடிச்சுக்கலாம். உங்களோட கதையெல்லாம் கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. எனக்கு ஈரான்ல ஒரு போர் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரம்பார்கள் வந்து பண்ண கவுண்டமணி காமெடி எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பண்ண ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காரா அவர் ரியல் லைஃப்ல அப்படிங்கிற கேள்விகள். பழைய காலத்து காமெடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் செய்யறது மேப் ஆயிருக்கு. அந்த காலத்திலேயே கணிச்சிருக்காங்க நம்ம ஆளுங்கெல்லாம் இல்லையா, இல்ல அதை பார்த்து இவங்க இன்ஸ்பயர் ஆயிட்டாங்களா அப்படிங்க தெரியல. ஐயா அதெல்லாம் இங்க காமெடிங்கய்யா எங்க ஊர்ல அப்படிங்கிறது போல அவருக்கு யார் போய் சொல்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிறது போல. ஸோ இது வந்து மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அங்க யுத்தம் ஆரம்பம், ஜூனோட தொடக்கம். நம்ம சேனல்ல சொன்ன மாதிரி தான் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. இது அமைதியா பேசினாங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா இன்னும் சீரியஸ் தான் ஆகும் போக போக அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். இது பயன்படுத்துறதுக்காகவோ வேற எதுக்காகவோ சொல்லலை. நம்ம சேனல்ல இது நம்ம ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இது ரொம்ப குரூஷியல் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதுக்கான காரணம் இதுதான். உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளோட ரிசர்வும் எங்கடா காணோம் அப்படிங்கிற போல அரிசி மூட்டை வாங்கி வச்சிருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரிசி டப்பா காலியா இருக்குது. அரிசி டப்பா காலியா இருக்குன்றது பார்த்தாதான் தெரியும் இல்லையா. இருக்கிற வரைக்கும் மோந்து அரிசியை நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இப்போ அரிசி டப்பா காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், இப்போ அரிசி காலி ஆயிடுச்சா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. அதே போலதான் இந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா காலி ஆகி போச்சு. எல்லா பக்கத்துலயும் ரிசர்வ் அப்படிங்கிறது போல வச்சிருப்பாங்க, ரொம்ப கம்மியா இருக்கு. தீந்துருச்சு அப்படின்னா பல நாடுகளும் சிக்கல் ஏற்படும். இப்ப திரும்பி சைட் ஆஃப் ஹார்மோஸ்ல பிரச்சனை, கண்டிப்பா நம்ம நாட்டோட எக்கனாமி பாதிப்படையும் அப்படிங்கிறது மாற்று கருத்துல போல பல நாடுகளும் பாதிப்படைவாங்க. எப்படி மீண்டு வர போறாங்க அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.